ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மீனராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வையுங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். மீனராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததிலிருந்தே கஷ்டம்தான். நீங்க நினைப்பீங்க மீனராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட மீனராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணமும் சுத்தமாக போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுது. இப்போ நான் பலன்கள் எல்லாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை பொறுத்து தான் பலன் இல்லைங்களா. அப்படி பார்க்குறப்போ மீனராசியில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி 3 நட்சத்திரத்துடைய ஆட்சி தான் மீனம்னு சொல்லுவோம். உங்கள் ராசியில் கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான், அவர் கூடவே சனி பகவானும் வக்ரகதியில் கூட்டணியில் இருக்காருங்க. சுகஸ்தானத்தில் குரு பகவான், இவர் ஒரு சுபகிரகம். களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், இவர் யார், பூமிக்கு சொந்தக்காரர். இவர் கூடவே தகதகன்னு எரியக்கூடிய சூரிய பகவானும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. ரொம்ப குளிர்ச்சியாக வளம் வரக்கூடிய சந்திர பகவான், அடுத்து ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கர பகவானும் கேது பகவான். ஒருத்தன் வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் இருக்கான்னா அவன் சுக்கிரனுடைய அனுகிரகம் தேவைன்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் உச்சத்தில் இருந்தால் தான் அவங்க நல்லா இருக்க முடியும், சரிங்களா. அதே மாதிரி அவர் சுக்கிரன் கேதுவோட ரணருண ரோகஸ்தானத்தில் இருக்காருங்க. ஸோ இந்த கிரக நிலைகளை பொறுத்து ரொம்பவே பலன்கள் அதிர்ஷ்டமாக அமையுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாமி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாதத்தில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து உங்கள் மீன ராசிக்கு வந்திருக்காருங்க. இன்னும் உங்கள் மீன ராசியில் தான் இருக்கார்.
நீங்கள் கொஞ்ச நாட்களாக திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு போயிடுவாருங்க. சனி பகவான் வந்ததுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவும் மோசமான நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க. மீனராசிக்காரங்க அப்படி தான் இருப்பீங்க. எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது. இந்த காலகட்டத்தில் 4-5 மாதங்களாகவே இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி மூலமாக உங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க. அதுக்கடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. என்னதான் சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட மீனராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது விரைவில் இந்த சந்திர பகவான் விரைவில் இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது. இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா சொந்த ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அவருடைய குரு பயிற்சி பலன்களை முழுமையாக கொடுக்கவே கிடையாதுங்க. ஏன்னா மற்ற ராசிக்காரங்க எல்லாருமே குரு பயிற்சி பலன்களை வந்து அனுபவிச்சிட்டாங்க. ஆனால் அனுபவிச்சவங்க எல்லாமே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற நிலைக்கு போயிட்டாங்க. ஆனால் மீனராசிக்காரங்க கடந்த ஒரு 4-5 வருடங்களாகவே எந்த ஒரு மாறுதலும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாத இறுதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க படிச்ச படிப்பெல்லாம் MCA படிச்சிருப்பீங்க, MBA இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சிருப்பீங்க. நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் நாலேஜ் எல்லாமே ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு IT ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க. ஆனா நீங்க எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் லாபம் கிடைக்குங்க. ஓகேங்களா? முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்டா மீனராசியில் பிறந்தோம், நம்மளுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. வயது 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து விட்டுடுறாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க மீனராசிக்காரங்க மட்டும்தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேற ஜாலியாக இருக்குது
வேறு ஜாதியாக இருக்குது, நல்ல குடும்பமாக தெரியல, நல்ல வேலையெல்லாம் இல்லை, ஏதாவது ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ, அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்க அப்படியே ஒரு மீனராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத மீனராசிக்காரங்களை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிஞ்சு 2024 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய குடும்ப உறவுகளும், உங்களுடைய உறவினர்களும், உங்களுடைய நண்பர்களும், உங்களுடைய சொந்தக்காரங்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தவறான உறவுகள், தவறான நண்பருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அது யாராக இருந்தாலும் சரி உடனடியாக அவர்களை விட்டு விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளதுங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது மீனராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களாக இருக்குங்க, தெளிவான விளக்கம் கிடைக்கும். ஓகேங்களா? இன்னும் என்னதான் பண்ணணும் வாழ்க்கையில் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மாற்றம் பிறக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன் இவங்க 2 பேரும் நன்மையை மட்டுமே செய்கிறாங்க. குரு தட்சிணாமூர்த்தியோட வழிபாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையோ அவருடன் சேர்த்து தாய் பிரத்யங்காரா தேவியும் வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது இவனுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுடைய போக்கை மாற்றாங்க. ஒரு சிலருடைய தவறான வழிகாட்டுதலால் கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அந்த நிலை மாறப்போகுது. இந்த நேரத்தில் உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போன விஷயங்கள் கூட ஒரு தெளிவான விளக்கத்துக்கு அப்புறம் நீங்கள் அதில் வெற்றி பெற போகிறீங்க. மேலும் குருவனுடைய பார்வை உங்களை பாதுகாக்குதுங்க. எதிர்பார்த்த வரவு வரும். அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதனுடைய பார்வையால் 6ஆம் இடம் சூரியனாலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும், வருமானம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனால பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா ஆண்களாலையும், ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்களாலையும் ரொம்பவே பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களால உங்களுக்கு சங்கடங்களும் அவமானங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எச்சரிக்கை அவசியம். சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் ரொம்பவே சிந்தித்து செயல்படணுங்க. அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதரும் புதனும் சூரியனும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். எப்படி சொன்ன சொல் மாறாமல் வாக்கு தவறாமல் வாழக்கூடிய காலகட்டம். சங்கடங்கள் விலகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். நினைத்த செயல் தடையின்றி நடக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள் உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானம் தேவைங்க. பொது பலன் நட்சத்திர பலன்களை பார்த்தோம். இப்போ இன்னும் கூடுதலான விவரங்களோடு பார்க்கலாங்க. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்தணும்னு பாடுபடுவீங்க. அரசாங்க வேலைகள் தாமதப்பட்டால் கண்டிப்பாக நடக்குங்க. பணப்பற்றாக்குறையால் மனக்கவலைகள் இருந்த நீங்கள் இனி பணவரவால் உற்சாகம் அடைய போகிறீங்க. சந்திர பகவானுடைய சஞ்சார நிலை உங்கள் தொழிலுக்கு இடையூறாக இருந்தது எல்லாத்தையுமே சரி செய்ய போகுதுங்க. அடுத்ததாக செவ்வாய் பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது சொத்து வாங்கக்கூடிய முனைப்பு உங்களுக்கு ஏற்படும். எப்படியாவது சொத்து சேர்க்கணுங்கிற ஒரு நிலை ஏற்பட போகுது. வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க. ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய பொருள் உற்பத்தி அதிகரிக்கும். புதன் பகவானுடைய 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அமர்வு அப்படிங்கிறது நடக்காதுன்னு நினைச்ச காரியத்தை கூட நடத்தி காட்டுறாங்க. பெண்களால் பொருள் வரவு உண்டாக போகுது. குருவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் கூட உங்களுடைய பொறுமையால வெற்றி காண போறீங்க. சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய போறீங்க. கமிஷன் வியாபாரத்தில் கை நிறைய லாபம் பார்க்க போறீங்க. சனி பகவான் அப்படிங்கிறவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க வேலை கிடைக்குங்க. நீங்க எனக்கு எதிரிடா, நான் உனக்கு எதிரிடா அப்படின்னு இருந்த உங்களுடைய நிலை மாறப்போகுது. உங்களுடைய எதிரிகள் கூட உங்ககிட்ட நட்பா மாற போறாங்க. தொழில் முன்னேற்றத்தால பண வரவு தாராளமாக இருக்க போகுது. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் 1ஆம் இடத்துல இருக்காருங்க இல்லைங்களா.
இதனால் தான தர்மங்கள் செய்ய போகிறீங்க, மற்றவங்களுடைய மனசில் இடம் பிடிப்பீங்க. சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட அதிக லாபம் உண்டுங்க. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்களை செல்லும்போது மட்டும் சாலைகளில் கவனமாக இருங்க. இதை மட்டும் செஞ்சுட்டா போதுங்க. மற்ற எதுவுமே பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு பாதகமாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னாக்கா இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே மீனராசிக்கு சாதகமான பலன்கள் மட்டுமே நடக்க போகுது. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு எல்லாமே ஒரு படி மேலே சந்தோஷப்படக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவான பரிகாரம்னு கேட்டிங்கன்னா துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய தொல்லைகள் அகலும், முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உறுதி உண்டு, கந்த சஷ்டி கவசத்தை அனுதினமும் பாராயணம் செய்ய கவலைகள் பறந்து ஓடும், கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா முத்துக்குமரா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை, கந்த கடவுள் இருக்க அந்த கருணை மூர்த்தி இருக்க உங்களுக்கு எதுக்குங்க கவலை, அவர் வருவாருங்க. முருகான நீங்கள் கூப்பிடுங்க, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வேலோட ஓடி வருவார். யாம் இருக்க பயமேன்னு நிற்பாருங்க. நல்லதே நடக்கட்டும் மீனராசிக்காரங்களே. மற்றவங்களுக்கு தெரியாத உங்களுடைய கண்ணீர் பார்த்தீங்கன்னாக்கா தெரியாமலேயே போக போகுது. ஏன்னா நீங்கள் கஷ்டப்படவோ கவலைப்படவோ கண்ணீர் விடவோ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அந்த கடவுள் பார்த்து பாருங்க. ஒரு நாள் எனக்கு நல்ல காலமாக பிறக்கும் அப்படின்னு மனசில் ஏதோ ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தீங்க இல்லையா, அந்த தன்னம்பிக்கைக்கு பாத்திரமான நாட்களாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது. சகல விதங்களையுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்து அந்த கடவுள் உங்களை துணை வராருங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே மீனத்திற்கு மிகுதியான சந்தோஷத்தை கொடுக்கட்டும்னு சொல்லி நானும் அந்த கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க. ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி. வாழ்க வளமோடு நலமோடு, வாழ்க பல்லாண்டு. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.